இப்போ நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சூஸ் யுவர் செல்ஃப் ஈரா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் யாராக இருக்கணுமோ அதை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும், ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷம், அவ்வளோ கூட வேணாம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபோனை வச்சு படம் எடுக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபோனை வச்செல்லாம் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக முடியும். கட்டாயமாக அதை சூப்பராக அதை செய்ய முடியும். அந்த படம் எடுத்து நீங்கள் பப்ளிஷ் கூட பண்ண முடியும். லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் அதை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். இந்த யூடியூப் மூலமாக அல்லது விமியோ மூலமாக, அதுக்கான வீடியோ பிளாட்ஃபார்ம் மூலமாக அதை பண்ண முடியும். ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக முடியும், நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும், நீங்கள் ஒரு ப்ராடக்டை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட உங்களால் கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதை தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக பிராண்டை பில்ட் பண்ண நிறைய பேர் நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். நம்ம உதாரணமாக நிறைய பேர் சொல்ல முடியும். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த டெக்னாலஜி மூலமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை தான் இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைக்கி சூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புத்தகத்திலிருந்து அதனுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, பிகம் அன் ஐடியா மெஷின். நீங்கள் ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி மாறணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் யாரை மாறணும் அப்படிங்கிற ஒரு சூஸ் பண்ணக்கூடிய, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் நான் நினைக்கிற அந்த பர்சனாக ஏன் என்னால் வர முடியல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் தேவைப்படுது. ஐடியா, ஒரு யோசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒன்று கிடையாது, நிறையா யோசனைகள் தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த ஐடியாஸை நம்ம ஜெனரேட் பண்ண கற்றுக்கிறது தான், ஐடியாஸை ஜெனரேட் பண்ணுறது தான் உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய வழியை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஐடியாஸை ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மசில்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதாவது உங்களுடைய மைண்டுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். எதுக்கு? நிறைய ஐடியாஸை ஜெனரேட் பண்ணணும். அந்த ஐடியாஸ் ஒர்த்தான ஒரு தரமான தகுதி வாய்ந்த ஒரு ஐடியாஸாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். அப்படின்னா முதல் விஷயம், நீங்கள் உங்களுடைய மைண்டை ஐடியா ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு மெஷினாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். சரி, எதுக்கெல்லாம் இந்த ஐடியா தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கே நமக்கு பேசிக்காக ஒரு ஐடியா அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. ரெண்டாவது, ப்ராப்ளம் சால்விங்க்கு நமக்கு நிறைய ஐடியாஸ் தேவைப்படுது. ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பிளான் பண்ணீங்களோ அதை தொடங்கணும் இல்லைங்களா? அதற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வச்சு அதை படிப்படியாக கொண்டுட்டு போகணும் இல்லைங்களா? இதுக்கு எல்லாமே மொத்தமாக ஐடியாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில், ஒரு பேரில் நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நீங்கள் நினைக்கிற அந்த பாதையை சூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டை புஷ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தினமும் ஒரு 10 ஐடியாஸை எழுதணும் அப்படிங்கிறாங்க. 10 ஐடியாஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. நான் ஒரு யூடியூபர் ஆகணும், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நான் ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக மாறணும், நான் ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன, உங்களுடைய கோல் எப்படி வேணால் இருக்கட்டும். நீங்கள் டெய்லியும் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுற மாதிரி, அல்லது உங்களுடைய கோலில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, நீங்கள் ஏன் அதை இன்னும் தொடங்காமல் இருக்கிறீங்களோ, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு 10 ஐடியாஸை டெய்லியும் எழுதிக்கிட்டே இருக்கணும். அது என்னங்க 10 ஐடியாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் ஒரு 5, 6, 7 ஐடியாஸ் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 8வது, 9வது, 10வது அப்படின்னு ஒரு ஐடியா அப்படின்னு போகும்போது உண்மையாகவே நீங்கள் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஐடியா வரும். ஸோ ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் சொல்லிடுவீங்க, 2 ஐடியா சொல்லுவீங்க, 3 ஐடியா சொல்லுவீங்க. 10 ஐடியா டெய்லியும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களை அறியாமல் நிறையா உபயோகமான, பிரயோஜனமான, யூஸ்ஃபுல்லான ஐடியாஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஸோ அதுதான் அந்த பயிற்சி. எகெயின் நான் இந்த ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறேன். உங்களுடைய இந்த கோல் எதற்காக, நீங்கள் எதுக்காக இதை எழுதணும் அப்படின்னா,
உங்களுடைய மைண்டுக்கு நிறைய ஐடியாஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான். சும்மா வெறுமனே வந்து ஐடியாஸை எழுதுறதுக்காக இல்லை. இப்போ இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது ஐடியா என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மேஜர் 4 ஏரியாஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, முதலாவது மென்டல், 2வது எமோஷனல், 3வது ஸ்பிரிச்சுவல் அண்ட் 4வது ஃபிசிக்கல். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மென்டல் அப்படின்னா உங்களுடைய மைண்டை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மைண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும். உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். அதாவது ஐடியாஸை பார்க்குறதுக்கு, ஐடியாஸை யோசிக்கிறதுக்கு, எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளத்தை பற்றி யோசிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிற இந்த மைண்டை வந்து ஐடியாஸை ஜெனரேட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டே வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடும். 2வது, உங்களுடைய எமோஷ்னல் மைண்டுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பாராட்டக்கூடிய அல்லது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அங்கீகரிக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இருக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். நெகட்டிவான விஷயம், நெகட்டிவான மைண்ட் செட் இருக்கக்கூடிய மனிதர்கள், எப்போ பார்த்தாலும் உங்களுடைய யோசனைகள் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் வந்து ஐடியாஸை ஜெனரேட் பண்ணாது, நீங்கள் எழுத ஆரம்பித்தா கூட. ஸோ முதல் விஷயம், இதை நீங்கள் வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இந்த தவிர்க்க முடியாத உறவினர்கள் அப்படின்னு இருப்பாங்க, அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், அந்த மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா, பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கலாம். அவங்க பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ இன்கேஸ் அவங்க நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில், உங்களை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், உங்களை வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, உங்களை வந்து அவங்க டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நிறைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் உள்ளுக்குள்ளே அனுமதிக்காதீங்க. அதுக்கு பதிலாக பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ் அவங்களை யார் வந்து பாராட்டுறாங்களோ, உங்களை வந்து புது விஷயத்தை யார் ஒருத்தங்க உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்களோ, யார் ஒருத்தங்க உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கிரிட்டிசிசம் கொடுக்குறாங்களோ, அவங்க கூட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக கவனிக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி நபர்கள் என் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இன்டர்நெட் யுகம். நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத இன்னொருத்தங்க யாரோ ஒரு பாசிட்டிவான ஒரு நபர்னால் கேட்க முடியும். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கவும் முடியும். ஸோ இது வந்து பாசிபிள், உங்களால் மட்டும்தான் முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவான நண்பர்கள் உங்கள் பக்கம் இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட உருவாக்க ஆரம்பிங்க. அது வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பாசிபிள். அடுத்தது 3வது ஸ்பிரிச்சுவல் அண்ட் 4வது ஃபிசிக்கல். இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மைண்டை டெவலப் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து டெவலப் பண்ணுங்கள். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவீங்க அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டை வந்து அமைதிப்படுத்துங்க. டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. கடந்த கால விஷயங்களை போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்காதிங்க. எதிர்காலத்துக்கு போய் அப்படி இருக்குமா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த கனப்பொழுதில் இருக்கும் விதமான மெடிடேஷனை வந்து பயிற்சி பண்ணுங்கள். மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். எபிக் லைஃப் கைடட் மெடிடேஷன் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வரும். மெடிடேஷனை பற்றின வீடியோஸும் கைடட் மெடிடேஷன் வரும். நீங்கள் அதை வந்து பயிற்சி பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபிசிக்கல் அப்படின்னா, இந்த உங்களுடைய உடம்பை நீங்கள் தயார்படுத்தணும். உங்களுக்கு என்ன தான் வந்து ஒரு $1 மில்லியன் ஐடியா வந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம எபிக் லைஃப் சேனல்லையும் சரி, நிறைய சேனலில் அடிக்கடி நிறைய சொல்கிற ஒரு விஷயந்தான், நல்ல உணவை சாப்பிடுங்க, உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்களால் எந்த ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்ள முடியுமோ அதுதான் வந்து சிறந்த உடற்பயிற்சி. அட்லீஸ்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. இப்போ இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3வது யோசனை என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய தலைமை பண்பை வளர்ப்பது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள த லீடர்ஷிப் விஸ்டம் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது.
இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக ரூ. 399 ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் ரூ. 199 ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை ரூ. 199 பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நண்பர்களே, நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3வது ஐடியா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற பணத்தை விட அதிகமான மதிப்பை நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரூ. 100 ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. ஸோ அந்த அந்த ரூ. 100 பொருளுக்கான அந்த மதிப்பு மிக்க ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எந்த விதமான ப்ராஃபிட்டும் கிடையாது. நீங்கள் ரூ. 100 அப்படிங்கிற ஒரு பணத்தை வாங்கிட்டு ரூ. 120 மதிப்பு நீங்கள் அவருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா, அதாவது அந்தளவுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரொம்பலாம் வந்து மெனக்கெட்டு வாங்குகிற பணத்தை விட அதிகமாக உழைச்சி நான் வந்து ஓட தேயணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து நான் சொல்ல வரல. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்குகிற பணத்தை விட கொஞ்சம் அதிகம் வேல்யூவை தான் வந்து கூட்டி கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பொருள்லையோ மதிப்புலையோ அந்த விஷயத்தில் நான் சொல்ல. ஸோ ஒரு ஹை வேல்யூவை வந்து கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு உணவுப் பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னா தரமான உணவுப் பொருளை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க, யூடியூப் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த யூடியூப் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எப்படி ஒருத்தங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனை ஒரு கல்வியை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கலாம், ஒருத்தங்களை வந்து இன்னும் எப்படி ஒரு ஆழமாக டச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். அதிகமான மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அந்த மனநிலை அப்படிங்கிறது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வளர என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் போது உங்களை தேடி வரக்கூடிய நபர்கள் அதிகரிப்பாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து வளர ஆரம்பிப்போம். நம்முடைய வளர்ச்சி படிப்படியாக எல்லாரும், நான் மட்டும் கிடையாது, நீங்கள் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே வளர ஆரம்பிப்போம். ஸோ அந்த விதமான வளர்ச்சியை நீங்கள் எட்டணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து வாங்குகிற பணத்தை விட அல்லது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்தை விட நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை விட அதிகமான மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகரிக்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.